ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடமான ரிஷப ராசியில் தன்னோட குரு வலயத்திற்குள்ளேயும் காலபுருஷன் 2வது வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்காருங்க. அந்த வீடு உங்களுக்கு பாதகமான பலன்களை தருவதாக இருந்தாலும் உபஜயஸ்தானங்களில் குரு பகவான் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நற்பலன்களே கொடுப்பாருங்க. குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையால் உங்களுடைய 3ஆம் இடமான கன்னி ராசி தன்னுடைய 5ஆம் பார்வையாகவும், உங்களுடைய 5ஆம் வீடான விருச்சிக ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வையாலும், உங்களுடைய 7ஆம் இடமான மகர ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வையாலும் பார்வை செய்கிறாருங்க. 3ஆம் ராசியை குரு பகவான் பார்க்கறதால உங்களுடைய சகோதர வழி உறவுகள் மேம்பட போகுதுங்க. உங்களுக்கு பாகப்பிரிவினை பண்ணணுங்கிற யோசனைகள் இருந்தால் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுதுங்க பாகப்பிரிவினைனால். அடுத்து பார்த்திங்கனாக்கா தரகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, தபால் துறையில் இருக்கிறவங்களுக்கு, போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு, ரயில்வே துறையில் இருக்கிறவங்களுக்கு, செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அடுத்து பார்த்திங்கனாக்கா பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு, நாவல் ஆசிரியர்கள், அடுத்து கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு, சோசியல் மீடியாக்களில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றமான ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைய போகுதுங்க. அடுத்தது புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இடைத்தரகர்கள், அடுத்தது கமிஷன் ஏஜெண்ட்டுகள், இவங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக அமைய போகுதுங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா குரு பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டை என்னுடைய 7ஆம் பார்வையில் பார்க்கறதுனால அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இதுவரை குலதெய்வம் தெரியாமல் இருந்தவர்களுக்கு அதனை அறியக்கூடிய அமைப்பும், குலதெய்வ வழிபாடு விடுபட்டு போனவர்களுக்கு திரும்ப எடுத்து பண்ணக்கூடிய அமைப்பும் வரப்போகுதுங்க. இதனால் உங்களுடைய பூர்வ புண்ணியம் பலப்பட போகுது. பூர்வீகத்திலேருந்து வந்து பிரச்சனைகள் அகலப்போகுது. பூர்வீகத்திலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்களில் கிடைக்க போகுதுங்க. அடுத்து காதல் திருமணம் பண்ணணும் காத்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நடக்க போகுதுங்க. அந்த விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட பெற்றோர்களுடைய சம்மதத்தோட சமூகம் அங்கீகரிக்க திருமணமாக இந்த திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுதுங்க. உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நற்பலன்கள் கிட்ட போகுது. அவங்க வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் படிக்கணும்னு யோசிச்சாக கண்டிப்பாக அதெல்லாம் நடக்க போகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக போகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுதுங்க. சிறுதூர பயணங்களும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்க போகுதுங்க. திருமணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை விட அதிகமான, அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமான படிப்போ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்தஸ்து இல்லை வசதி வாய்ப்பு இதில் அதிகமாக உள்ள வரன்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதன் மூலமாக ஒரு பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, குழந்தை பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்கள் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நிகழப்போகுதுங்க. அடுத்து இந்த பலன்களை எல்லாம் நீங்கள் கூட்டிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டுக்கு அருகிலுள்ள அம்மன் ஆலயங்களில் வழிபாடு பண்ணுறதும், குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செஞ்சுட்டு வர்றதும், யானை பசுக்களுக்கு உணவளித்துட்டு வர்றதும், ஆலய அர்ச்சகர்கள் உங்களுடைய குருமார்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளையும் தான தர்மங்களையும் செஞ்சுட்டு வர்றது, இது போன்ற பரிகாரங்களையும் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருங்க. அடுத்து சனி பகவானானவர் உங்களுடைய அட்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்கிறத என்றைக்கு நீங்கள் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக சனிக்கிழமையில் சனி பகவானுக்குள்ள பிரீத்திகளையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டே இருங்க தொடர்ச்சியாக. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அருமையான ஆண்டாக அமையுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லைங்க. நன்றி, வணக்கம்.